திரு உதயநிதி அவர்கள் வந்து ஏன் ரெட்ஜிங் நடத்துறாருன்னு நான் கேட்கல. அவர் பிறப்பின் அடிப்படையில் ஏன் துணை முதல்வர் ஆனான்னு தான் கேட்டேன். அதாவது திமுகவினர் வந்து அரசியலே தொழிலா பண்றதுனால எது தொழிலு எது அரசியல்னு தெரியாம இருக்கலாம். அதனால திமுக பத்திரிகையாளருக்கு இதை நான் தெளிவுபடுத்திக்க விரும்புறேன். எப்படிங்க உறுப்பினர் அட்டை வச்சிருக்கானா உங்களுக்கு தெரியுமா? எப்படிங்க சொல்றீங்க? உறுப்பினர் அட்டை எப்படி சொல்றீங்க? இது அபாண்டமான உறுப்பினர் அட்டை பத்தி பேசுறாங்க. இது அவதூறு. இல்ல நம்ம அனுமதிக்கவே முடியாது. இல்ல நீங்க அனுமதிக்கிறீங்களா? நம்ம ரகுவையும் பத்திரிகையாளர் அட்டாக் இருக்கோம். பர்சனல் தலைவர் பர்சனல் அட்டாக் பர்சனல் அட்டாக் பண்ணவே இல்லையே. நீங்க எது அட்டாக் பர்சனல் அட்டாக் பர்சனல் அட்டாக் பேசுனதா பர்சனல் அட்டாக் முதிர்ச்சி இல்ல தெளிவு இல்லாம எங்க தலைவர கட்சியில எங்க கட்சியில தனிமனித தாக்குதல் என்னன்னு சொன்னாங்க. எங்க கட்சியில எது தனிமனித தாக்குதல்? எங்க கட்சியில அப்பா தலைவர், பையன் இளைஞரணி தலைவர். இப்ப எங்க தலைவரோட அப்பா தான் எஸ்சிசி அவர்கள், நாங்க ஒத்துக்கிறோம். எங்க பையன் தான் ஜெய்சன் அவர்கள். அவர்கள் எல்லாம் பொறுப்புல இருந்தாங்கன்னா நீங்க சொல்றதை என்ன சொன்னாங்கன்னா ஒரு நொடி சார் என்ன சொன்னாங்கன்னா ஃபேமிலிங்கிற பிரிவிலேஜ் இல்லாம அப்பாங்கிற பிரிவிலேஜ் இல்லாம விஜயால இந்த உச்சத்துக்கு வந்திருக்க முடியும். சார் சினிமால ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்றதுனால வருது பிரிவிலேஜ். நான் வந்து உட்கார்ந்திருக்கேனா எங்க அப்பா தான் என்ன படிக்க வச்சிருப்பாரு. எங்க அப்பா தான் இது நம்ம இது வந்து பொலிட்டிக்கல் क्वेश्चनக்கு வந்துருங்க. நீங்க பர்சனல் அட்டாக் பண்ணனால நான் என்ன சொல்றேன்? எது பர்சனல் சொல்லுங்க. வாரிசு அரசியலை பற்றி எதிர்க்க கூடாதுன்னு சொல்லல. வாரிசு அரசியல் கேள்விக்கு உட்படுத்த வேண்டியதுதான், ஜனநாயகத்துக்கு அது முரணானது தான். ஆனா அதை கேட்கறதுக்கு எங்களை மாதிரி வாரிசுக்கே சம்பந்தம் இல்லாத எங்க தலைவர் மாதிரி எங்க கட்சி நாங்க பேசலாம். ஆனா நீங்க எந்த கட்சியை நோக்கி கேட்கறீங்க? நாங்க அன்புமணியே நாங்க கேட்கலையேங்க, ராகுல் காந்தி நான் கேட்கலையேங்க, அகிலேஷ் யாதவ் நான் கேட்கலங்க, எந்த கட்சி நான் கேட்கல. ஏன்னா எந்த கட்சி கேட்க முடியாது. நீங்க திமுக மட்டும் கேட்கறீங்க, அதான் பிரச்சனை. வாரிசு அரசியல் பிரச்சனை இல்ல, அவங்க விருப்பம் பிரச்சனை. நாங்க பாமக நான் சொல்றேன், நம்ம பேச சொல்லுங்க. இவங்களுக்கு திமுக ஒவ்வாமை பத்திரிகையாளர் போர்வையில திமுக ஆதரவா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க வாரிசுன்னு சொல்லி கேக்குறேன். ராகுல் காந்தி எல்லாமே கேக்குறோம். நான் சொல்றேன் நிறைய நேரம் கடந்து நான் பேச முடிக்கிறேன். அதாவது ஒரே ஒரு லைன் சொல்றேன். ஒரு லைன் நிகழ்ச்சியில 15 பத்திரிகையாளர்கள் வந்து பேசுறாங்கல்ல, என்னைக்காவது மத்த கட்சிகள் உள்ள வாரிசு எல்லா வாரிசுமே ஜனநாயக எதிரானதுதான். எல்லா வாரிசு ஜனநாயக எல்லா வாரிசு ஜனநாயக பொதுவா முலாம் பூசுவாங்க. சந்திரபாபு நாயுடு அகிலேஷ் யாதவுக்கு பெரியார் கிடையாது, அண்ணா கிடையாது, அந்த மாதிரி கருத்தியல் தலைவர் கிடையாது.